வணக்கம். இது கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் கேள்வி நேரம் ஓராண்டை நிறைவு செய்து நியூஸ் 7 தமிழோடு இணைந்து 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. மீண்டும் ஒருமுறை அத்துணை நேயர்களுக்கும் இந்த ஓராண்டில் எங்களோடு பயணித்த அத்துணை அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த சிறப்பு ஆளுமைகளுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நெஞ்சத்தின் அடி ஆழத்திலிருந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விவாதங்கள் இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாக செய்தி தொலைக்காட்சிகளில் மாறிவிட்ட ஒரு நிலை. கேள்வி நேரம் உள்ளிட்ட பல விவாத நிகழ்ச்சிகள் தினசரி தமிழ் ஊடகங்களில் அரங்கேறி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த விவாத நிகழ்ச்சிகளினுடைய தேவை என்னவாக இருக்கிறது? இந்த விவாத நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் என்னவாக இருக்கின்றன? விவாத நிகழ்ச்சிகளின் பயன்கள் என்னவாக இருக்கின்றன? இந்த தளத்திலே விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். மிக குறிப்பாக கேள்வி நேரத்தினுடைய பலம் என்ன, பலவீனம் என்னவாக நீங்கள் நினைக்கிறீர்கள், மக்கள் கருதுகிறீர்கள், வரக்கூடிய ஆளுமைகள் என்ன நினைக்கிறார்கள், நாம் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு எதை நோக்கி நகர வேண்டும் என்பதே இன்றைய நம்முடைய விவாத பொருளாக இருக்கிறது. அதைத்தான் நீங்களும் திரையில் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். விவாதம், அதை பற்றிய ஒரு விவாதம் இன்று பயணிக்கலாம். நம்மோடு சிறப்பு ஆளுமைகள் இணைகிறார்கள். இது கேள்வி நேரம். அரங்கில் நம்மோடு திரு பெருமாள்மணி எழுத்தாளர் இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். திருச்சியிலிருந்து நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான மரியாதைக்குரிய திரு ஜவாருல்லா அவர்கள் இணைகிறார். திரு ஜவாருல்லா, உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த 2ஆம் ஆண்டில் தொடக்கத்தில் எங்களுடைய இணைகிறீர்கள். உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். பெருமாள்மணி, உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். இந்த நவீன உலகில் காட்சி ஊடகங்கள் பெருகிவிட்ட நிலையில், ஒவ்வொரு தனிமனிதனும் ஒரு ஊடகமாக மாறிவிட்ட நிலையில், இந்த தொலைக்காட்சிகளில் நடத்தப்படக்கூடிய விவாத நிகழ்ச்சிகள் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன? அதை பற்றிய விவாத நிகழ்ச்சிகளை பற்றி உங்களுடைய அடிப்படை மதிப்பீடும் பார்வையும் என்னவாக இருக்கிறது? கேள்வி நேரத்தையும் இணைத்தே கேட்கின்றேன். இப்போது நம்ம கீழைத்தேய மரபு ஒன்று இருக்கிறது, தமிழ் சிந்தனை மரபு ஒன்று இருக்கிறது. இந்த கீழைத்தேய சிந்தனை மரபும் தமிழ் சிந்தனை மரபும் ஏதாவது ஒரு சில புள்ளிகளில் மட்டும்தான் இணையும். மற்ற புள்ளிகளில் அவர்கள் விலகியே இருப்பார்கள். நாம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. இந்த வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனால் இந்த விவாதம் என்கிற ஒரு புள்ளியில் மட்டும் கீழைத்தேய தத்துவ மரபும் தமிழ் சிந்தனை மரபும் இணைகிறது. சிலப்பதிகாரத்திலேயே பட்டிமண்டபம் என்கிற சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கீழைத்தேய தத்துவ மரபில் லாஜிக் என்ற ஒரு தனி சிந்தனையே இருக்கிறது. இன்றைக்கு மதவாத சிந்தனைகள் தலைதூக்குகிற ஒரு சூழலில் இந்த லாஜிக்கினுடைய அடிப்படையில் தான் இந்து மதம் தன்னை வளர்த்து கொண்டது, இந்து மதம் இந்த மண்ணெங்கும் வேறுவிட்டது என்பதை சில பேருக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அதனுடைய நீட்சியாகத்தான் ஆங்கில ஊடகங்களில் எல்லா ஊடகங்களிலுமே விவாதங்கள் இருக்கிறது. அதை தாண்டி பிராந்திய ஊடகங்களில் தமிழில் இருக்கிற அளவிற்கு வேறு எந்த பிராந்திய ஊடகத்திலும் இவ்வளவு அதிகமான நேரத்தை, ஒரு குறிப்பிட்ட நேரத்தை விவாதத்திற்கென ஒதுக்குவதில்லை. குறிப்பாக தமிழ் சூழலில் நான் 2 விஷயங்களை பார்க்கிறேன். மிகப்பெரிய பின்புலத்தோடு இருக்கிற சேனல்கள் அல்லது மிக எளிய பின்புலத்துடைய வெவ்வேறு தரங்களில் சேனல்கள் இருக்கின்றன. அவர்களுக்கு பார்வையாளர்கள் வெவ்வேறு விதங்களில் இருக்கிறார்கள். ஆனால் எல்லா தரப்பு ஊடகங்களும் எல்லா சேனல்களுமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை விவாதத்திற்கென ஒதுக்குவது ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை தமிழில் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டே போகிறது. இதில் கேள்வி நேரம், இப்போது நீங்கள் சொன்னதை போல ஒரு ஊடகம் ஆரம்பிக்கிற போதே அதற்குள் கேள்வி நேரம் என்று ஒன்றையும் ஆரம்பிக்க வேண்டும் என்கிற இந்த மரபை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், இன்றைக்கு வரைக்கும் பாருங்களேன், தீபாவளி பொங்கல் என்றால் ஒரு சிறப்பு நிகழ்ச்சிகளில் பிரதான நேரங்களில் ஒரு பட்டிமண்டபத்தை வைப்பதை பொதுவான சேனல்கள் வைத்திருக்கின்றன. அதே போல செய்தி தொலைக்காட்சிகள் கேள்வி நேரம் ஒன்றை வைப்பதன் மூலம் ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை முன்னெடுப்பதன் மூலம் தமிழ் சமூகம் ஒட்டுமொத்த இந்திய சமூகத்திற்கு விவாதங்களின் மூலம்தான் இந்த மண்ணில் மதங்கள் வேறுபடுத்திருக்கின்றன, விவாதங்களின் மூலம்தான் ஜனநாயகம் வேறுபடுத்த முடியும் என்பது அரசியலின் அரிச்சுவடி. அந்த விதத்தில் இந்த விவாதங்கள் ஒரு ஆரோக்கியமான தமிழ் சமூகத்தை உருவாக்குகிறது. அது
ஒட்டுமொத்த இந்திய சமூகத்துக்கே ஒரு முன்னோடியாக இருக்கிறது. அந்த அளவில் எடுத்துக்கிறேன். திரு ஜவாஹர்லால் அவருடைய முதல் சுற்று கருத்துக்களை கேட்கலாம். ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக சட்டப்பேரவையிலும் கூட தொடர்ச்சியான விவாதங்களின் மூலமாகவே நீங்கள் மக்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் ஒரு விவாத வெளி, ஒரு உரையாடல் சமூகமாகவே தமிழ் சமூகம் இருந்து வந்திருக்கிறது. அதன் மூலமாகவே நாம் முரண்பட்ட கருத்துக்களோடு கூடியவர்களோடு ஒரு உரையாடல் மூலமாகவே ஒரு ஜனநாயகத்தை நாம் இங்கே வளர்த்து கொண்டிருக்கின்றோம். கேள்வி நேரம் உள்ளிட்ட விவாத நிகழ்ச்சிகளை பற்றிய உங்களுடைய அடிப்படை மதிப்பீடும் பார்வையும் என்னவாக இருக்கிறது? இது என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன இந்த விவாத நிகழ்ச்சிகள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க திரு ஜவாஹிருல்லா? தொடக்கமாக நான் நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கும் அதேபோல் கேள்வி நேரத்தினுடைய அனைத்து குழுவுக்கும் அதை தொகுத்து வழங்கக்கூடிய உங்களுக்கும் முதல் ஆண்டை நிறைவு செய்யக்கூடிய இந்த தருணத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ச்சியாக மக்களுடைய அறிவுத்தளத்தை விசாலப்படுத்தக்கூடிய பணியை நிச்சயமாக கேள்வி நேரம் 2ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த நேரத்தில் பூர்த்தி செய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. எனவே முதலில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நியூஸ் 7 தொலைக்காட்சியைச் சேர்ந்த அதே போல் கேள்வி நேரத்தைச் சேர்ந்த அத்துணை பேருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் தொலைக்காட்சிகளிலே அரசியல் விவாத அரங்கங்கள் இன்று பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக மாறிவிட்ட ஒரு சூழலை பார்க்கின்றோம். நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்லும்போது ஒரே ஒரு தொலைக்காட்சியில், அதுவும் ஒரே ஒரு கிழமையில் மட்டும்தான் அந்த வாரம் நடைபெற்ற நிகழ்வை பற்றி மிக சூடான ஒரு அரசியல் விவாதம் நடைபெறும். அதுவும் கூட அந்த விவாதம் 2வது வாரம் கூட நீடிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அந்த நிலை மாறி குறிப்பாக 2000ற்கு பிறகு 2005க்கு பிறகு என்று கூட சொல்லலாம், சில தொலைக்காட்சிகளினுடைய வருகை தமிழில் புதிதாக வரக்கூடிய அனைத்து செய்தி தொலைக்காட்சிகளும் விவாத அரங்கங்களை, அரசியல் விவாதங்களை வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். எனக்கு முன்னர் மரியாதைக்குரிய எழுத்தாளர் அவர்கள் சொன்னது போல, பெருமாள் அவர்கள் சொன்னது போல, ஆங்கில ஊடகங்களிலே, ஆங்கில தொலைக்காட்சிகளில் இது போன்ற பல்வேறு அரசியல் களங்களை பற்றியான விவாதங்கள் தினந்தோறும் நடைபெற்று வரக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்திருக்கின்றோம். அது NDTV தொடங்கி எல்லா சேனல்களிலும் வரும்போது அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞனாக நான் பார்த்து கொண்டிருக்கும்போது இதுபோன்று நம்முடைய தமிழ் தொலைக்காட்சிகளிலும் இந்த நிலை வராதா என்று ஏங்கியது உண்டு. அதை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நம்முடைய தமிழ் தொலைக்காட்சி சேனல்களும் இந்த விவாதங்களை, அரசியல் விவாதங்களை நடத்துவதற்கு முன் வந்திருக்கின்றார்கள். இந்த விவாதங்கள் மிகவும் அவசியமானவை. காரணம், ஒரு செய்தியை ஒரு பத்திரிகையில் படிக்கின்றோம், அல்லது ஒரு செய்தி தொகுப்பை தொலைக்காட்சியில் பார்க்கின்றோம். ஆனால் அந்த செய்தியினுடைய அத்துணை பரிணாமத்தையும் வெறுமனே படிப்பதின் மூலமாகவோ அல்லது பார்ப்பதின் மூலமாகவோ பங்கு கொள்ள முடியாது. சில நேரங்களில் அந்த செய்தியை கொடுக்கக்கூடிய விதத்திலும் கூட ஒரு பயாஸ், ஒரு பாரபட்சம் இருக்கும். அந்த பாரபட்சத்தை விலக்குவதற்காக வேண்டி இந்த கேள்வி நேரம் உதவுகின்றது என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள், தலித் மக்கள், இது போன்ற அதே போன்ற சுற்றுச்சூழல் தொடர்பான விஷயங்கள், இவற்றை மொத்த தமிழக மக்களும் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை அறிவதற்கு இந்த தொலைக்காட்சி விவாதங்கள் உதவி இருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அரசாங்கத்தினுடைய கொள்கையும் அதுபோன்று பெருமளவிலான ஊடகங்களும், குறிப்பாக ஆங்கில செய்தித்தாள்களும் அணு உலைகள் அவசியமானவை, வளர்ச்சிக்கு அணு உலைகள் தேவை என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து கூடங்குளம் அணு உலையை நியாயப்படுத்திய போது சில தமிழ் தொலைக்காட்சி ஊடகங்கள் அது குறித்து அணு உலைகள் ஆபத்தானவை என்பதை விளக்குவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த விவாத களங்களிலே தான் அமைத்து கொடுத்தது. அதன் மூலமாக மக்களுக்கு இந்த பிரச்சனையினுடைய முழு வடிவமும் தெரிய ஆரம்பித்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த விவாதங்கள் அரசியலை முழுமையாக அறிந்து கொள்ளவும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கும் உதவுகின்றன என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியும். தொடக்க சுற்று கருத்தை நான் அளவே எடுத்துக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சரி சரி சரி. அதாவது நான் என்ன சொல்ல வேணும்னா, குறிப்பாக நியூஸ் 7 தொலைக்காட்சி கேள்வி நேரத்தில்
வெறுமனே வந்து அந்த அரங்கத்திற்கு உள்ளே வந்து விவாதிக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களுடைய கருத்துக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்று நாம் வந்து தகவல் தொழில்நுட்ப யுகத்திலே வாழ்கின்றோம். நீங்களே செந்தில் அவர்களே ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு வாரம் வாட்ஸ்அப் வைத்திருக்கின்ற அல்லது ஃபேஸ்புக் வைத்திருக்கின்ற ஒவ்வொரு சாதாரண குடிமகனும் ஒரு ஊடகவியலாளராக ஒரு செய்தியாளராக மாறி இருக்கக்கூடிய இந்த சூழலில் சமூக வலைத்தளங்களிலும் என்ன மாதிரியான கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வந்தது உங்களுடைய தனி சிறப்பு என்பதை நான் இங்கே பதிவு செய்ய நன்றி. நான் அந்த அளவில் உங்களுடைய தொடக்கச்சுட்டு கருத்துக்களை எடுத்துக்கொள்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்மிடையே நான் முன்னதாகவே அறிமுகப்படுத்தியது போல மரியாதைக்குரிய திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களும் நம்மிடையே இணைய இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து விவாதத்தின் பலம் பலவீனம், விவாதத்தினுடைய தேவையும் அவசியமும் என்ன விவாதிக்கலாம் மிகச்சிறிய இடைவேளைக்கு பிறகு.